ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஃபுட் டேஸ்டி. நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. நம்ம ஃபுட் டேஸ்டியில் வந்துட்டு கிறிஸ்மஸ் நியூ இயர் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கிறிஸ்மஸுக்கு வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் கொடுங்க, பர்டிகுலராக கேக்ஸ்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவும் உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்துவ உறவுகளுக்காகவும் இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் வந்துட்டு நியூ இயர் செலிப்ரேஷன் நம்ம பண்ண போகிறோம். இன்றைக்கி ஸ்பெஷல் டிஷ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாமா? ப்ளம் கேக்கு சோக்கிங்க்கு நாம் வந்துட்டு ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் நட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்நட்டு, பிஸ்தாச்சியோ, கேஷ்யூ நட்டு, ஆல்மண்டு. நான் வந்துட்டு ஈச் 25 கிராம் வந்துட்டு ஒரு நட்ஸும் நான் எடுத்திருக்கேன். ஸ்பைசஸ் வந்து பார்த்திங்கன்னா சோக்கிங்க்கு யூஸ் பண்ணுறது வந்து பட்டைத்தூள் 2 கிராம், ஏலக்காய் தூள் 2 கிராம், ஜாதிக்காய் 2 கிராம், அன்னாசிப்பூ தூள், கிராம்பு தூள் 4 கிராம், சுக்குத்தூள் 2 கிராம். ப்ளம் சோக்கிங்க்கு கேண்டீடு ஃப்ரூட்ஸு என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டீடு ஆரஞ்சு பீல் 25 கிராம்ஸ், கேண்டீடு ஸ்ட்ராபெரி 25 கிராம்ஸ், கேண்டீடு கிரான்பெரி 25 கிராம்ஸ், கேண்டீடு பேபி ஆரஞ்ச் 25 கிராம்ஸ், கேண்டீடு ஜிஞ்சர் 25 கிராம்ஸ், கேண்டீடு கிவி 25 கிராம்ஸ், கேண்டீடு செர்ரி 25 கிராம்ஸ், ஹில் ஹனி 2 டேபிள் ஸ்பூன். ப்ளம் கேக்குக்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரை ஃப்ரூட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுல்தானா 25 கிராம்ஸ், ரெய்சின்ஸ் 25 கிராம்ஸ், சீட்லெஸ் டேட்ஸ் 25 கிராம்ஸ், ஆப்ரிகாட் 25 கிராம்ஸ். ப்ளம் கேக்குக்கு வந்துட்டு 3 கலர்ஸ் ஆஃப் டூட்டி ஃப்ரூட்டி யூஸ் பண்ணுவோம். ரெட் கலர் 25 கிராம்ஸ், எல்லோ கலர் 25 கிராம்ஸ், க்ரீன் கலர் 25 கிராம்ஸ். ரெட் ஒயின் 100 ml யூஸ் பண்ணுறோம். ரெட் ஒயின் ஒன்றும் இல்லைங்க, ரெட் கிரேப்ஸ் இருக்குது இல்லையா, சிகப்பு திராட்சை, கருப்பு திராட்சை, அதுலேருந்து அதோடைய பல்ப்புலேருந்து ப்ரிப்பேர் ஆகிறது தான். இந்த ஸ்கின்னோட ஃபெர்மெண்டேஷன் ஆகி அதிலே வர்றது தான் இது வந்து ஆல்கஹாலில் தான் வரும். பட் வந்து நம்ம பேக் பண்ணும்போது அந்த ஆல்கஹால்லாம் உங்களுக்கு இல்லாமல் போயிடும். அது 180 டிகிரி ஃபேரன்ஹீட்டில் 1 hour பேக் ஆகும்போது ஃப்ளேவர் மட்டும் நமக்கு அதில் இருக்கும். இது வந்து பிரித்து எடுத்ததுக்கப்புறம் அந்த ஸ்கின்னை வந்துட்டு எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ஸ்கின்னும் அந்த நொதித்தல் ப்ராசஸ் நடக்குது பார்த்தீங்களா, ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்ஸு, அந்த ப்ராசஸில் தான் இந்த கலர் கிடைக்கிறது. ரம்மு வந்து ஒரு 100 ml ரம்மு நம்ம யூஸ் பண்ணுறோம். ரம்முன்றது வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம சர்க்கரையோடைய சக்கை இருக்குது பார்த்தீங்களா, மொலாசஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த சர்க்கரையோடைய மொலாசஸ்லேருந்து எடுக்கிறது தான். இது வந்துட்டு நம்ம ஜாகரி சிரப் இருக்குல்ல, வெள்ளைப்பாகு, அந்த சர்க்கரைக்கு அதாவது ப்ராசஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு சர்க்கரை எடுத்துப்பாங்க, அதுக்கு அடுத்த ப்ராசஸ் வெள்ளத்துக்கு போகும். அந்த வெள்ளை ப்ராசஸ்லேருந்து பயன்படுத்தி எடுக்கிறது தான் இந்த ரம்மு. இதில் ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் 5% ஆஃப் சுகர் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு இந்த ப்ராசஸுக்காக அதை பயன்படுத்துவாங்க. கரும்பு அது கிடைக்கல அப்படின்னா கரும்போடைய சுகர் கேன் ஜூஸ் இருக்கு இல்லையா, அந்த ஜூஸ்லேயும் இது ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஹோம்மேடு சில பேர் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டு ட்ரை நட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு சாப்பரில் போட்டு சாப் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, வால்நட், இதை மூடிட்டு அப்படியே சாப் பண்ண வேண்டியதுதான். சாப் பண்ண நட்ஸை வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு ட்ரை ஃப்ரூட் கேண்டீடு ஃப்ரூட்ஸ் வந்துட்டு அடுத்தது சாப் பண்ணிக்க போகிறோம். கேண்டீடு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாப் பண்ணிக்கலாம். இப்போது ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப் பண்ணிட்டோம். இது நம்ம வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போது ட்ரை ஃப்ரூட்ஸு சாப் பண்ணிக்க போகிறோம். க்ரீன் கலர் டூட்டி ஃப்ரூட்டி, ரெட் கலர் டூட்டி ஃப்ரூட்டி, எல்லோ கலர் டூட்டி ஃப்ரூட்டி, ஆப்ரிகாட், ரெய்சின்ஸ், சுல்தானா, டேட்ஸ், இதை சாப் பண்ணிக்கலாம். சாப் பண்ண ட்ரை ஃப்ரூட்ஸை வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ வந்துட்டு கேக் மிக்சிங் செர்மனி. இதுவே நம்ம வந்துட்டு ஹோட்டலில் இருந்தது அப்படின்னா ஒரு பெருசாக ஒரு 20 ஃபீட்டுக்கு டேபிள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு நட்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா 20 kg 50 kg தனித்தனியாக ஒரு 20 வெரைட்டி ஆஃப் நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்த்து பண்ணுவோம்.
அந்த அளவுக்கு நம்ம டொமஸ்டிக்கில் பண்ண முடியாது இல்லையா. ஸோ உங்களுக்காக சின்ன குவான்டிட்டி, மினிமம் குவான்டிட்டி வந்துட்டு இப்போ கேக் மிக்சிங் வந்துட்டு பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே அந்த கேக்கு ஒன்றும் நம்ம வந்துட்டு அதுக்கு தேவையான ஸ்டஃபிங் எல்லாமே எப்படி நம்ம கட் பண்ணி, சாப் பண்ணி, க்ளீன் பண்ணி, சுல்தானெல்லாம் மேலே வந்துட்டு அந்த உள்ள நரம்பு இருக்கும், அந்த காம்பு இருக்கும். காம்போட போட்டிங்க அப்படின்னா சாப்பிடும்போது அதெல்லாம் குத்தும், சில பேருக்கு தொண்டையில் போய் குத்துறதுக்கெலாம் வாய்ப்பு உண்டு. எப்பயுமே சுல்தானா வாங்கினீங்க அப்படின்னா மேலே அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ரேஷன்ஸும் சரி, சுல்தானாவும் சரி, மேலே இருக்கிற காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் பண்ணணும். நாம் இப்போ அப்படி தான் பண்ணோம். ஸோ இதே மாதிரி எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ ஒன்லி ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுற மிக்சிங் செரமனி தான் இது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள்லாம் இல்லை, உங்களுடைய ஆதரவில் நான் மட்டும் இப்போ மிக்ஸ் பண்ணுறேன். ஓகேவா. இப்போ நம்ம வந்து ஸ்பைசஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து ஏற்கனவே நம்ம பவுடர் பண்ணி வச்சதுனால நமக்கு சீக்கிரமாக ஸ்பைசஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நம்ம கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும், நட்மங்கு. ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்னாசி பூ இருக்குது இல்லையா, நம்ம ஸ்டார் அனீஸும் க்ளவுஸ் கிராம்பு சொல்லுவோம் இல்லையா, அது ரெண்டும் சேர்ந்தது. ஓவரால் 4 கிராம்ஸ் வந்துட்டு நம்ம அந்த போட்டுக்கலாம். இது வந்துட்டு சின்னமன் ஸ்டிக், பட்டை சொல்லுவோம் இல்லையா, ஒரு 2 கிராம்ஸ் வந்துட்டு சின்னமன் பவுடர், பட்டை பவுடர். இது வந்துட்டு ட்ரை ஜிஞ்சர் பவுடர், இது ஒரு 2 கிராம்ஸ். இது வந்துட்டு க்ரீன் கார்டமம் பவுடர், இது ஒரு 2 கிராம்ஸ். ஜாதிக்காய் சொல்லுவோம் இல்லையா, ஜாதிக்காய், இதை வந்து கிரேட் பண்ணிக்கலாம். ஒரு முழு நட்மங்கில் ஒரு ஆஃப் நட்மங் வந்து நான் கிரேட் பண்ணியிருக்கேன். இது இந்த குவான்டிட்டி இதுக்கு போதும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேண்டிட் ட்ரை ஃப்ரூட்ஸு, அது கேண்டிடு நம்ம ஸ்வீட் இருக்கும் பார்த்திங்களா, கேண்டிடுன்றது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சுகர் கோட் பண்ணியிருப்பாங்க. சுகரில் வந்துட்டு கோட் பண்ணி நம்ம இஞ்சி மரப்பாலாம் விற்கும் தெரியுங்களா, சுகரும் ஜிஞ்சரும் சேர்த்து பண்ணுவாங்களே, அதே மாதிரி ஒரு ட்ரை ஃப்ரூட்டுமே வந்துட்டு கேண்டிட் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த கேண்டி தான் வந்துட்டு இதை தான் சாப் பண்ணியிருக்கோம். இப்போ இதை போட்டுக்கலாம். இது அதர் ட்ரை ஃப்ரூட்ஸ். இது வந்துட்டு ட்ரை நட்ஸ், சாப்டு ட்ரை நட்ஸ். இது நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட ஹனி, ஒரு 100 ml வந்துட்டு ரம் யூஸ் பண்ணிக்கலாம். இம்போர்ட்டட் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஜென்ரலாக வந்துட்டு எனி ஆல்கஹாலு ரொம்ப அதிக ஆண்டுகள் ஆனால் தான் அது நல்லா இருக்கும், அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு ரெட் வைன், லிக்கர் வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸோடைய ஜூஸஸ் இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தி கூட நீங்கள் சோக் பண்ணலாம். அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெஷ் ஜூஸஸ் ஊற்றி, இப்போ ஆரஞ்சு இருக்குன்னா ஆரஞ்சு, லீச்சி ஜூஸ்னா லீச்சி, வாட் எவர் என்ன கிடைக்குதோ உங்களுக்கு ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸில் நீங்கள் அதை கூட பண்ணிக்கலாம். ரியல் ஜூஸ் இருந்துச்சுன்னா கூட அதை கூட நீங்கள் போட்டு ஊற வச்சு பண்ணிக்கலாம். அது நமக்கு மெயினாக வந்துட்டு ஃபெர்மிட்டேஷன் ஆகணும். அந்த ஃபெர்மிட்டேஷன் ஆச்சுன்னா தான் அந்த ரிச்னஸ் கரெக்டாக கிராண்டியராக வரும். ட்ரெடிஷ்னல் ப்ளம் கேக் ஃப்ளேவர் வந்துட்டு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டோம். இது நம்ம வந்துட்டு சீல் பண்ணிடலாம். சீல் பண்ணிவிட்டு ரேப் பண்ணி வச்சுருவோம். இது வந்து கண்டிப்பாக ஒரு 45 days வரைக்கும். இப்போ நான் பண்ணுறது வந்துட்டு நாங்கள் நியூ இயர் டைமில் யூஸ் பண்ணிப்போம். நியூ இயர் முடிச்சு வேலண்டைன்ஸ் டேலாம் வரல, அப்போ நாங்கள் இதை யூஸ் பண்ணிப்போம். உங்களுக்கு நான் வந்துட்டு இதே செட்டு முன்னாடி ஒன்று பண்ணியிருக்கேன், அதை பயன்படுத்தி தான் நான் உங்களுக்கு பண்ண போகிறேன். ஸோ நாளைக்கு என்ன நான் பண்ண போகிறேன் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு நாளைக்கு வரைக்கும் காத்திருக்கணும். மறக்காமல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். கீப் வாட்சிங். மறுபடியும் ஃபுட் டேஸ்டியில் டேஸ்டியான டிஷ்ஷோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.